ஹலோ ஆல். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல பல எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம். ரொம்ப டீடைல்டான 5 மார்க் 10 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுறப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு, சிம்பிளா சாய்ஸ் ஆன்சர் இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருந்தா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறப்பவோ இல்லைனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்றப்பவோ அதே சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் நம்மள கொஞ்சம் கலவரப்படுத்தும். அந்த 4 ஆப்ஷனுமே கரெக்டா தோணும். இல்லனா ஏதாவது 2 ஆன்சரை வச்சுட்டு காளிதாசனா கண்ணதாசனா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சின்ன வயசுல ஏங்குன அந்த சாய்ஸஸ் ரியலான ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் ஆகுறப்போ அந்த நேரத்துல கரெக்டா யோசிக்க முடியாம போகும். இப்போ டீடைல்டான ஒரு ஆன்சர் கேட்டா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஒண்ணுமே தெரியாம போனா கூட ஏதாவது ரிலேட்டடான ஒரு கதையை எழுதி வச்சா அதுக்காவது கொஞ்சம் மார்க் கிடைக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம லைஃபும் கிட்டத்தட்ட அப்படிதான். விவரம் தெரியாத வயசுல அது வேணும் இது வேணும், பெரியவனானா டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், பெரிய ஆர்கிடெக்ட் ஆவேன், இப்படி ஏகப்பட்ட சாய்ஸஸ் வச்சிருப்பீங்க. ஆனா ரியலான அந்த சிச்சுவேஷன் வர்றப்போ எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னே தெரியாம சம்பந்தமே இல்லாத ஒரு டிசிஷனை எடுத்துட்டு உங்களையும் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டு உங்களோட லைஃபையும் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லயே வச்சிருப்பீங்க. நீங்க என்ன ஐடியாலஜியை ஃபாலோ பண்றீங்க, எதுக்காக ஃபாலோ பண்றீங்க, உங்க லைஃப் ஏன் இப்படி இருக்கு, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பக்கம் பக்கமா பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உங்க லைஃப்ல நீங்க எடுத்த சாய்ஸஸை பார்த்தாலே இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அதையும் ஒரே ஒரு வார்த்தையில ஈஸியா சொல்லிட முடியும். ஆமாங்க, நீங்களே உங்க லைஃபை ரீவைண்ட் பண்ணி யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஏன் இந்த வேலையில இருக்கீங்க, நான் சூஸ் பண்ண டிகிரி, என்னோட குவாலிஃபிகேஷன்னால உங்க லைஃப் ஏன் இவ்வளோ முன்னேற்றம் இல்லாம இருக்கு, ஏன்னா என்னோட தகுதியை வளர்த்துக்கிற வாய்ப்புகளை நான் சூஸ் பண்ணவே இல்லை. நீங்க ஏன் நிம்மதியே இல்லாத லைஃப்ல இருக்கீங்க, என்னோட இந்த லைஃப் ஸ்டைலே போதும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணதுனால. இது எல்லாமே சாம்பிள் தான். இது மாதிரி 1000 கேள்விகளுக்கு வெறும் ஒரே வார்த்தையில பதில் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எல்லாரோட லைஃபும் நம்ம சூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. லைஃப்ல எப்பவுமே இதுவா அதுவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல உங்களோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க ஃபியூச்சரே முடிவாகும். நம்ம லைஃப்ல இந்த 3 விதமான சாய்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணும். முதல் சாய்ஸ் ஒவ்வொரு மொமெண்ட்லயும் நம்ம சூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன். உங்களை பத்தின ஒரு தப்பான கமெண்ட்ஸை கேட்டா முறைக்கணுமா இல்ல ஜஸ்ட் சிரிச்சுட்டு போகலாமா, பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ ஒரு வயசான பாட்டி நிக்கிறப்போ நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போமா, இல்ல அவங்கள உட்கார வைப்போமா, யாரோ ஒருத்தர் உங்களை இரிட்டேட் பண்றப்போ அவங்க கூட சண்டை போடுறதா, இல்ல நல்ல டீப் பிரீத் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தள்ளி போகலாமா. இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ல நீங்க ஏற்படுத்துற சாய்ஸஸ் உங்களோட லைஃபை எப்படி மாத்தும், உங்களோட பர்சனாலிட்டியை அது எப்படி சேஞ்ச் பண்ணும். 2வது சாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு ஈவெண்ட் இல்ல ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க என்ன சூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களோட கொலீக்ஸ்க்கு கிடைச்சா அவரை பாராட்டுவீங்களா இல்ல பொறாமப்படுவீங்களா? ஒரு ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? தோண்டு போய் உட்கார்ந்துருவீங்களா இல்ல அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு யோசிப்பீங்களா? ஒரு சந்தர்ப்பம் உங்களோட சாய்ஸஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதனால உங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? 3வது முக்கியமான சாய்ஸ் லைஃப்ல எடுக்க போற பெரிய டிசிஷனை பத்தினது. ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸஸை நீங்க சரியா எடுக்க முடிஞ்சாலே உங்களோட லைஃப்ல பெரிய டிசிஷனை எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியா எஃபோர்ட்லெஸ்ஸா அது இருக்கும். ஸோ இந்த பதிவுல நம்ம ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். சரி, இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், இதனால என்ன யூஸ் இருக்க போகுது? பெரும்பாலும் நமக்கு எது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறதே கிடையாது. உங்க லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்கிற டைம் வர்றப்போ இந்த சாய்ஸ் நமக்கு நல்லதா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. இந்த பதிவுல நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறது இல்ல. என்ன செஞ்சா நல்லதா இருக்கும், எது உங்களோட லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான சாய்ஸா இருக்க முடியும் அப்படின்னு மட்டும் தான் பார்க்க போறோம். சாய்ஸஸை கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏற்படுத்துற சாய்ஸஸ் தான் உங்களோட ரியாலிட்டியா மாறும். ஸோ நீங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதை நீங்களே உருவாக்க முடியும். ஒரு நல்ல சாய்ஸஸ் மூலமா உங்களோட லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியும். சூஸ் டு சூஸ். உங்களோட ஓன் சாய்ஸஸை வச்சு உங்க லைஃபை வாழ்றது உங்களோட உரிமை. அதை சரியா செய்ய முடியாம போனா கூட நீங்க எடுத்த சாய்ஸஸ் உங்களோடது அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களை இன்னும் சிறப்பான விஷயங்களை செய்ய வைக்கும். உங்களோட பாசிபிலிட்டிஸை அதிகமாக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்க ரொம்ப நாளா சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சில ஆப்ஷன்ஸ்ல ஒன்ன தைரியமா சூஸ் பண்ண தயாராகுங்க. உங்களோட லைஃப்ல சின்னதோ பெருசோ லைஃப்ல சில மாற்றங்களை ஏற்படுத்த எப்பவுமே ஒரு சாய்ஸஸ் உருவாக்குங்க. உங்களோட ஸ்டாக்னண்டான லைஃப் ஸ்டைல்ல இருந்து உங்களை அந்த சாய்ஸஸ் வெளியில கொண்டு வரும். தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதுதான் ஒரு பெட்டரான ஆப்ஷனை சூஸ் பண்ண வழிகாட்டும். மாற்றத்துக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து தான் உங்களோட வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட இருக்கிற பவரை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. லைஃபை எப்ப வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியும் அப்படின்னு முதல்ல உணருங்க. ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து இது வரைக்கும் நீங்க செஞ்ச விஷயங்கள், அதனால வந்த நல்ல இல்ல மோசமான மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட பாசிபிலிட்டிஸை பத்தி யோசிக்க ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதை டெய்லி பேசிஸ்ல கூட ட்ரை பண்ணலாம்.
உங்களோட ஒரு நாள் முழுக்க என்ன மாதிரியான சாய்ஸஸ் உங்க முன்னாடி இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுல எதை சூஸ் பண்ணா ஒரே இடத்துல இருக்கிற உங்களோட லைஃப்ல சில மாற்றங்களை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவெடுங்க. உங்களுக்குள்ளேயே பல கேள்விகளை கேளுங்க. இந்த வேலையை நான் செய்யணுமா இல்ல வேண்டாமா? இந்த இடத்துக்கு நான் போகணுமா வேண்டாமா? இந்த நபர் என்னோட லைஃப்ல கண்டினியூ ஆகணுமா வேண்டாமா? இப்படி உங்க ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு சாய்ஸஸ் உருவாக்குங்க. வேற வழியே இல்லாம தான் இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்க இனிமேல் எதையுமே சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன்ஸை யோசிக்க கத்துக்கணும். உங்களோட ஒவ்வொரு ஆப்ஷனையும் எழுதி வைங்க. அதை சூஸ் பண்ணா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சு அதையும் நோட் பண்ணுங்க. உங்க பிரெயினை உங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் பண்ற வழி இது மட்டும்தான். நிதானமா யோசிக்கிறதும் பொறுமையா முடிவெடுக்க நினைக்கிறதும் உங்களுக்கான ஆப்ஷன்ஸை யோசிக்க வைக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மொமெண்ட்லயும் உங்களுக்கான சாய்ஸஸை கிரியேட் பண்ண முடியும். உதாரணமா, நல்லா பசிக்கிற நேரம் உங்க கண்ணில் படுற எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு தோணும். வேற வழியே இல்ல, பசி பொறுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு எக்ஸ்கியூசஸை கொடுத்துட்டு எதெல்லாம் உங்க ஹெல்த்தை பாதிக்குமோ அதை மட்டுமே வாங்கி சாப்பிடுவீங்க. அப்புறம் எப்பெல்லாம் பசிக்குதோ உங்க மைண்டு அதே மாதிரியான விஷயங்களை தேடி போக வைக்கும். இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் கொஞ்சம் பொறுமையா யோசிக்க கத்துக்கணும். உங்களுக்கான பெஸ்ட் ஃபுட் என்ன, எது ஜங்க் ஃபுட் அப்படின்னு யோசிக்க முடியும். அந்த ஒரு சின்ன பாஸ் மொமெண்ட் தான் உங்களோட சாய்ஸை இன்னும் பெட்டர் ஆக்கும். இது ஃபுட்டுல மட்டும் இல்ல, உங்களோட எமோஷன் கூட கனெக்ட் ஆகி இருக்கிற எந்த ஒரு நிலையிலையும் கொஞ்சம் பொறுமையா அனலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சா உங்க லைஃப்ல பெட்டர் சாய்ஸஸ் கிடைக்கும். சும்மா வெறும் கற்பனைகளை யோசிக்காம பர்பஸா நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் உங்களோட சாய்ஸை இன்னும் பெட்டர் ஆக்கும். அடுத்தது, மேக் அ டிஃபரன்ஸ் இன் யோர் செல்ஃப். இந்த சாய்ஸஸை உருவாக்க முதல்ல உங்க மைண்ட்ல சில விஷயங்களை மாத்தணும். எடுத்த உடனே எல்லாமே நல்ல சாய்ஸஸா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க மைண்ட்ல நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட பாசிபிலிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். முதல்ல உங்களை ஒரு கான்ஃபிடென்ட்டான நபரா நினைக்க முயற்சி செய்யுங்க. ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அதை கற்பனையா இமேஜின் பண்ணிக்க தெரியணும். அந்த இமேஜினேஷன் ஃபீல் உங்களோட கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தும். என்னோட லைஃப்ல எல்லாமே பெஸ்டா தான் நடக்கும், எது நடந்தாலும் எனக்கான சிச்சுவேஷன்ஸை மாத்திக்க முடியும். இந்த மாதிரியான செல்ஃப் டாக்ஸ் உங்களோட இன்னர் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தும். இந்த ப்ராக்டிஸை கண்டினியூவா பண்றப்ப உங்களோட பிஹேவியர்ல சில சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். நீங்க பிஹேவ் பண்ற விதம் உங்களோட ஆட்டிடியூட கூட மாத்தும். இன்னும் கான்ஃபிடென்ட்டா ஹை எனர்ஜியோட உங்களை மாத்திக்க முடியும். இந்த சாய்ஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கிற ஒரு பெரிய செட்பேக் என்ன தெரியுமா? ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுற பழக்கம். இந்த ஒரு ஹேபிட்னால மட்டுமே நம்மளோட லைஃப்ல பல விஷயத்த ட்ரை கூட பண்ணாம இருந்திருப்போம். எதையுமே செய்யாம இருக்கிறத விட நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு சைடு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். எந்த ஒரு ஜேர்னியும் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது மட்டும்தான் உங்க சாய்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் உங்களை ஒரு ஜேர்னிக்கு அழைச்சிட்டு போகும். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க எடுக்காம போனா உங்களோட ஃபியூச்சர் லைஃப்ல இதுக்கான பெரிய விலையை நீங்க கொடுக்க வேண்டியதா வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறும், உங்களோட சந்தோஷம் குறைஞ்சு போகும். ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட்டை கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஃபோக்கஸ்டா படிச்சு இன்னும் நல்லா ஸ்கோர் எடுத்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு வருத்தப்படுறது எந்த ஒரு பலனையுமே கொடுக்காது. 5 minutes டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. எப்பெல்லாம் நீங்க கான்ஷியஸா ஒரு வேலையை தள்ளி போட நினைக்கிறீங்களோ அப்ப ஜஸ்ட் 5 minutes மட்டும் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அந்த ஸ்டார்ட் ஃபேஸை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட்ல அந்த கம்ப்ளீட் ஆகாத வேலையை பத்தின சிந்தனை மட்டும்தான் இருக்கும். இதுக்காக நீங்க நல்ல மூட்ல இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. பயங்கர மோட்டிவேட்டடா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஐடியாலாம் தரப்போறது இல்லை. வெறும் 5 நிமிஷம் மட்டும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண டைம் ஒதுக்குங்க. வெறும் மோட்டிவேஷன் வார்த்தைகளை விட ஒரு ஆக்ஷன் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். அதே போல உங்களை நீங்களே மாத்திக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கில்ட்டி ஃபீல். இந்த கில்ட்டி ஃபீலிங் உங்களை நீங்களே பனிஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். யாருமே பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இதனால தேவையே இல்லாத எமோஷன்ஸ்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். மற்றவங்க மேலேயும் உங்க மேலேயும் வெறுப்பை காட்டாம இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபெயிலியர்ஸ் அண்ட் செட்பேக்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்துல உங்களோட சாய்ஸஸை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய தோல்வியா இருந்தாலும் ஈஸியா அதுல இருந்து வெளியில வர முடியும். ஒரு நல்ல கஷ்டத்தை எப்பவும் வீணாக்கிறாதீங்க. ஆமாங்க, நமக்கு வர்ற எல்லாமே ஒரு நல்ல கஷ்டம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறது ஓகே தான். ஆனா கரெக்டான பிளானிங்கையும் தாண்டி வரக்கூடிய சில கஷ்டங்கள் உங்களுக்கான பெஸ்ட் லெசனை கொடுக்கலாம். இந்த கஷ்டத்தை லெசனா பார்க்கணுமா இல்ல அதை ஒரு மோசமான பீரியடா நினைக்கணுமா? இதை சூஸ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. உங்க ஆப்ஷன் செகண்டா இருந்தா வெறும் சோகமான நேரம் மட்டும் தான் மிஞ்சும்.
சப்போஸ் அந்த கஷ்டத்தை ஒரு லெசனா நீங்க நினைக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பொறுமையா இருக்கிறது எப்படி, உங்களை இன்னும் பணிவா அடக்கமா வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபெயிலியர்ல இருந்து உங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய வழிகளையும் தெரிஞ்சுக்க நினைப்பீங்க. எல்லாமே சரியா சிறப்பா நடந்தே ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனா உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பெஸ்டா மாத்துறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபெயில் டு லேர்ன், லேர்ன் டு ஃபெயில் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கணும் அப்படின்னா அதுல சில தோல்விகளை சந்திச்சே ஆகணும். அதே போல எல்லா தோல்விகளையும் நமக்கான பாடங்கள் அப்படின்னு தான் உணரணும். உங்களோட வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட பொறுமையா அமைதியா இருக்க முடிவெடுத்துட்டா உங்க மேலையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேலையும் ஒரு அன்பும் கருணையும் வளர்த்துக்க முடியும். உங்களோட எமோஷன்ஸை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்க முடியும். நமக்கு வரக்கூடிய ஃபெயிலியர்ஸ், அன்வான்ட் சிச்சுவேஷன் இதெல்லாம் தான் நம்மளோட எமோஷன்ஸை தப்பான வழியில போக வைக்கும். அந்த நேரத்துல உங்களோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம தப்பான சாய்ஸஸ் எடுக்கிறதுனால பல பேரோட லைஃப் மாறி இருக்கு. ஸோ உங்களோட அப்ரோச்ல ஒரு சேஞ்சை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா இந்த மாதிரியான டவுன்ஃபால்ஸ்ல இருந்து உங்களை நீங்களே சேஃபா வச்சுக்கலாம். கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இருந்தா அந்த நேரத்துல கூட பெஸ்டான ஒரு சாய்ஸை எடுக்க முடியும். இந்த மொமெண்ட்ல இருந்து உங்களுக்கு நீங்களே ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ்லையும் கூட ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க பழகுங்க. உதாரணமா ஒரு பஸ் ஸ்டாப்ல நீங்க மிஸ் பண்ண பஸ் வழியில பிரேக் டவுன் ஆகி நிக்கிறத பார்க்கலாம். நல்ல வேலை அந்த பஸ்ல ஏறாம இருந்தோம் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருளை வேற யாரோ வாங்கிட்டு போறப்ப அதை விட பெஸ்டான ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல பாசிட்டிவான விஷயங்களை தேடி பாருங்க. இந்த ஒரு விஷயம் உங்களோட சாய்ஸஸ்ல ஒரு சேஞ்சை கொண்டு வரும். எமோஷனலா உங்களை கரெக்டா வச்சுக்கிற மாதிரியே உங்க பிசிக்கல் பாடிக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. எப்பவும் உங்களோட பர்ஃபெக்டான ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க பாருங்க. எமோஷனலா பிசிக்கலி ஃபிட்டா இருக்க முடிஞ்சா உங்களோட பெஸ்ட் சிச்சுவேஷன்ஸை நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். பி பிரசன்ட் அண்ட் சீஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்ட கதைகளோட எண்டிங் ஃபார் எவர் ஹாப்பி அப்படின்னு முடியும். அதாவது எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இருந்தாங்க. இந்த எப்பவுமே அப்படிங்கிறது இப்ப நீங்க இருக்கிற பிரசன்ட் மொமெண்டோட நீட்சி தான். இப்போ உங்களோட பிரசன்ட் எப்படி இருக்கோ அதுதான் உங்களோட ஃபியூச்சருக்கான ஸ்டோரியா மாறும். எப்பவுமே நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் நம்ம எல்லாரோட மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தை போக்க வைக்க உங்க மைண்ட்ல ஒரு சாய்ஸை முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த ஃபியூச்சரை பத்தின பயத்தோடையே லைஃபை ஓட்டணுமா, இல்ல இந்த நொடி நடக்கிற விஷயங்களை மட்டும் கவனிக்கணுமா? எது உங்களை ஹாப்பியா வச்சுக்கும் அப்படின்னு நம்புறீங்க? இப்ப நடக்கிற விஷயங்களை கவனிச்சா மட்டும்தான் உங்களோட பெஸ்ட் ஃபியூச்சருக்கான வழிகளை உருவாக்க முடியும். நீங்க சொல்ற அந்த ஃபியூச்சர் உங்களோட பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்து தான் ஆரம்பமாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களோட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் சரியா வச்சுக்க முயற்சி செய்வீங்க. அந்த ஒரு சாய்ஸ் உங்களோட டோட்டல் லைஃபையே அர்த்தமுள்ளதா மாத்தும். எப்ப நீங்க பிரசன்ட் மொமெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடிவு எடுத்துட்டீங்களோ அந்த செகண்ட்ல இருந்து உங்களுக்கான சாய்ஸஸ் அதிகமாகும். உங்க முன்னாடி ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத உணர முடியும். உங்களோட பெஸ்ட் டேக்காக வெயிட் பண்ணாம உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் பெஸ்டானதா அமைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை ஒரு சந்தோஷமான எனர்ஜியான நபரா மாத்துறதுக்கு இந்த ஒரு சாய்ஸை எடுத்தே ஆகணும். பேஷனேட்டா லைஃபை டீல் பண்ணுங்க. உங்களோட கெரியரை, ஜாபை நேசிச்சு செய்ய முயற்சி பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட ஒர்க் மேல பேஷனேட்டடா இருக்க முடியாம போனா உங்க மைண்ட்ல இருக்கிற பெஸ்டான ஒரு சாய்ஸை தேடிப்போங்க. அந்த சாய்ஸ் உங்களை ஃபினான்ஷியலா சக்சஸ் ஆக வைக்காம கூட போகலாம். ஆனா நம்மளோட லைஃப் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியானது. இதுல புகழ், பணம், பெருமை இது எல்லாத்தையும் யோசிக்காம ஒரு அர்த்தமுள்ள லைஃபை வாழ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. உங்க லைஃப் நீங்க நினைச்சதை விட பெஸ்டானதா இருக்கும். மத்தவங்களுக்காக பொய்யான ஒரு லைஃபை அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்ல உங்களோட ஆழ் மனசோட குரலை கேட்டு அது சொல்றதை கேட்கணுமா? இந்த சாய்ஸ் உங்களோடதா இருந்தா உங்களுக்கான பெஸ்ட் கெரியரை சூஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க்கை பேஷனேட்டடா செய்யறப்போ அதுல நீங்க எதிர்பார்க்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கூட உருவாக்க முடியும். பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். நம்ம லைஃப்ல யாருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்ற சாய்ஸ் நம்மளோடதா இருக்கணும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இவங்களுக்கு உண்மையா இருக்கிறத விட உங்களோட மனசாட்சிக்கு உண்மையா இருக்க முடிவு செய்யணும். இந்த ஒரு முடிவு உங்களோட லைஃப்ல பல நல்ல சேஞ்சஸை உருவாக்கும். உங்களோட சந்தோஷம் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட உண்மையான வேல்யூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற சாய்ஸஸை சூஸ் பண்ணி வாழ்றப்போ உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா நீங்க இருக்க முடியும். உண்மையாவே நீங்க என்ன செய்யணும், எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காத வரைக்கும் லைஃப்ல மேலோட்டமான வெற்றிகளை மட்டுமே தான் பார்க்க முடியும். உங்களை எக்ஸைட்டடா ஆக்டிவா வச்சிருக்கிற ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்து அதை மட்டும் சூஸ் பண்ண கத்துக்கோங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை. ஒரு டிசிப்ளின்டான ஸ்ட்ரக்சர்டு லைஃப் இல்லாம இருக்கிறது தான் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். எப்பவும் நமக்கு ஒரு ரிலாக்ஸான டைம் தேவை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த ரிலாக்ஸான டைம் கிடைக்கிறப்போ மீடியால இல்ல தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட்ல நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு பதிலா நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
இல்லனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு கூட குவாலிட்டியான நேரத்தை செலவு செய்யலாம். ரொம்ப நாளா நீங்க போக ஆசைப்பட்ட ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்டர்னல் ப்ளஷர்ஸை தாண்டி உங்களோட சோலுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை தேடி போகலாம். அந்த ஒரு தேடல் தான் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் கன்ஃபியூஷன்ஸையும் குறைக்க வைக்கும். சூஸ் டு ஸ்மைல். ஒரு சந்தோஷமான தருணம் உங்க முகத்துல ஒரு ஸ்மைலை கொண்டு வரும். ஆனா பல நேரம் காரணமே இல்லாத ஒரு ஸ்மைல் உங்களோட சந்தோஷமான நேரத்தை உருவாக்க முடியும். என்ன புரியலையா? லைஃப்ல ஏதாவது ஒன்று சந்தோஷமா நடந்தா மட்டும்தான் சிரிப்பேன் அப்படின்னு நினைக்காம, இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த நல்ல ஹாப்பியான மொமெண்ட்ஸை யோசிச்சு பார்த்து எனக்கு நானே ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கணும். சைக்காலஜிஸ்ட் சில பேரோட ரிசர்ச்ல ஃபேஷியல் ஃபீட்பேக் பத்தி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு உங்களோட மூடை சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டையும் வளர்த்துக்க முடியும். ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சந்தோஷமான சிரிப்பு உங்களோட அந்த மொமெண்ட்டை கம்ப்ளீட்டா மாத்தும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், உங்க லைஃப்ல நடந்த சில சந்தோஷமான நிகழ்வுகள், ஒரு ப்ரௌடான மொமெண்ட், இது எல்லாமே மைண்டுக்குள்ள யோசிச்சு பார்த்தா உங்களையும் மீறி ஒரு அழகான ஸ்மைல் உங்க ஃபேஸ்ல இருக்கிறத உணரலாம். லைஃப்ல எப்பவாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த சாய்ஸ் உங்களோட பேர்டனை கொஞ்சம் குறைக்கும். உங்களோட பாசிட்டிவான மொமெண்ட்ஸை மட்டும் யோசிச்சு பாக்குறப்போ எல்லாமே சரியா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோண வைக்கும். இன்னும் உங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் பாக்கி இருக்கிறத உணர்வீங்க. இந்த ஒரு ஸ்மைல் உங்களோட ஃபெயிலியரை மட்டும் இல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களையும் தைரியமா ஃபேஸ் பண்ண வைக்கும். உங்களோட எனிமீஸை பார்த்து கூட ஸ்மைல் பண்ண கத்துக்கணும். உங்களை ரிலாக்ஸா வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா உங்க மூடை சேஞ்ச் பண்ண இந்த ஸ்மைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். டூ வாட் யூ வாண்ட் அண்ட் பிகம் வாட் யூ வாண்ட் டு பி. உங்களை பத்தின ஒரு செல்ஃப் கான்செப்ட் தான் உங்களோட டெஸ்டினியை தீர்மானிக்கும். நம்மளோட சிந்தனையையும் செயலையும் ஒன்னா கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களோட சாய்ஸஸ் உங்க ஃபியூச்சரா மாறும். உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எப்படிப்பட்ட மனிதரா இருக்க விரும்புறீங்க அப்படின்னு ஒரு லிஸ்டா ரெடி பண்ணுங்க. அது எல்லாமே சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார்மேட்ல இருக்கணும். அன்பான மனிதரா இருக்கணுமா, இல்ல யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு கடினமான நபரா இருக்கணுமா, தோல்வியை பார்த்து பயப்படுறவரா இருக்கணுமா, இல்ல எப்படிப்பட்ட தோல்வியையும் வெற்றியா மாத்தக்கூடிய ஒருத்தரா இருக்க விருப்பமா? எது உங்களோட சாய்ஸ் அப்படின்னு நீங்களே முடிவு செய்யுங்க. யாரோ ஒருத்தருக்காக இல்ல, உங்களுக்காக உங்க ஆள் மனசுக்கு எது தேவையோ, எப்படி இருக்க ஆசையோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ஸ்டார்ட் ஆகிறப்பையும் அந்த லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. உங்களோட அந்த டேல நீங்க என்ன மாதிரியான நபரா இருக்க முடியும் அப்படின்னு பாருங்க. உங்களோட கோல்ஸ் எது, நீங்க அடைய விரும்புற இடம் எது அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது உங்க உரிமை. அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. உங்களோட ஆசைகளுக்கு உண்மையா இருக்க முயற்சி செய்யுங்க. சில சைக்காலஜிஸ்ட் சொல்ற மாதிரி மக்களுக்கு சப்போர்ட்டிங்கான விஷயங்களை தர்றதை விட ரெஸ்பான்சிபிலிட்டியையும் சாய்ஸஸையும் தேர்ந்தெடுக்கிற ஃப்ரீடமை கொடுக்க முடிஞ்சா இன்னும் ஹெல்த்தியா, இன்னும் ஆக்டிவா, எனர்ஜெட்டிக்கா, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம அவங்க லைஃபை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடிவெடுக்கிறப்போ இன்னும் பெட்டரான ஒரு லைஃப்ல இருக்க முடியும். உங்க லைஃபை நீங்க நினைச்ச மாதிரி அமைச்சுக்கிறதுக்கு உங்களோட சாய்ஸஸ் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அந்த எல்லா சாய்ஸும் உங்களோட ஓன் டிசிஷனா இருக்கணும். உங்க ஆழ் மனசுல இருக்கிற ஆசைகளை, விருப்பங்களை வச்சு உங்க லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்க முடியணும். யோர் லைஃப் யோர் சாய்ஸ். உங்க வாழ்க்கை உங்க கையில. லைஃப் சாய்ஸஸ் பத்தின உங்களோட சந்தேகத்துக்கு இந்த பதிவுல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கும் வரை நன்றி.